17 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட விளையாட்டு அரங்கம் பந்து விளையாடி திறந்து வைத்த மத்திய அமைச்சர். புதுச்சேரியில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் அண்ணா திடலில் விளையாட்டு அரங்கம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதனை மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த ராய் பந்து விளையாடி திறந்து வைத்தார். விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் இல்லை. அந்த பள்ளி மாணவர்கள் எல்லோரும் பயன்படுத்தும் வகையில் 100 ஆண்டுகளுக்கும் மேலான அண்ணா திடல் விளங்கி வந்தது. நகரப்பகுதியில் பள்ளி மாணவர்கள் இந்த விளையாட்டு திடலை பயன்படுத்தி வந்தனர். மேலும் அண்ணா திடலில் அடிக்கடி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள், பொருட்காட்சிகள் நடத்தப்படும். இதேபோல் அரசியல் கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த திடல் அடிப்படை வசதிகள் இன்றி வெட்ட வெளியாக இருந்தது. இந்த நிலையில் அண்ணா திடலை விளையாட்டுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்று விளையாட்டு வீரர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மினி ஸ்டேடியம் கட்ட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ரூபாய் 12.19 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. தற்போது ரூபாய் 17 கோடி செலவில் 9600 சதுரடி மீட்டர் பரப்பளவில் மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. இங்கு கால்பந்து, டென்னிஸ், பேட்மிண்டன் மைதானங்கள், 4500 பார்வையாளர்கள் அமர்ந்து பார்க்கும் வகையில் கேலரிகள் அமைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள் ஓய்வெடுக்க தங்கும் கூடங்களும் கட்டப்பட்டுள்ளன. 1500 இருசக்கர வாகனங்கள் நிறுத்துமிடம், நிர்வாக அலுவலகம், பல்நோக்கு அரங்கம், கழிப்பறை, குடிநீர் வடிகால் மற்றும் மின்சார வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. அண்ணா திடல் மினி ஸ்டேடியம் பயன்பாட்டிற்கு வருவது எப்பொழுது என பள்ளி மாணவ மாணவிகள், விளையாட்டு வீரர்கள் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்தனர். இந்த நிலையில் மினி ஸ்டேடியம் பணிகள் முடிவடைந்து இன்று திறக்கப்பட்டது.